Hi guys, let's have Fate Show Protect. Today I'm going to say how to install Kali Linux guys. Guys, இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து நார்மல் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனோ ஆர் டியூவல் புட்டோ கிடையாது. இட்ஸ் வந்து ஒரு போர்ட்டபிள் இன்ஸ்டாலேஷன் மாதிரி. இப்போ இட்ஸ் ஒன்லி ஃபார் புதுசாக கால் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் அவங்க விண்டோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கால் லினக்ஸ் பார்த்தோன்னே மோர் கன்ஃபியூஷனாக இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு விண்டோஸ் பார்க்கும்போதே அப்படி இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் கால் லினக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா ஒரு சில டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏன்னா எல்லா லோக்கல் டிஸ்க் டேட்டாவுமே அழிஞ்சிருச்சு. பட் நான் அந்த லினக்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணல, கால் லினக்ஸ். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கோட் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் நல்ல லினக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் சோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஓஎஸ் மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு இருக்க ஓஎஸ் இது. அதோட பேக்கேஜ் தான் இது. இது வந்து கொஞ்சம் 1 இயர் ஓல்டு வெர்ஷன். நியூ வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரூஃபக்ஸ் கைஸ். நான் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஃபோட்டோ நான் இதுதான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த இடத்துல வந்து ஐஎஸ்ஓ இமேஜ் பக்கத்தில் வந்து ஒரு கேஷட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து என் கால் லினக்ஸ் வந்து ஆப்ஷன் சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்பிசிக்குள்ளே இருக்கும். டிஸ்பிசியில் வந்து ஆப்ஷன் சாஃப்ட்வேருக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். ஓஎஸ் இதில் இருக்கு. நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் கைஸ். இதுக்கு இந்த மெத்தடுக்கு தேவையானது ஒரு 8 GB பென்ட்ரைவ் கைஸ். பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் 8 GB ஒரு 16 GB அது வந்து அதுவே மோர் தென் என்ன. நீங்கள் 32 GB தான் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த வந்து இந்த ஓஎஸ்க்குனே நான் தனியாக ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த ஓஎஸ் அந்த எதில் இருக்க போகுதுன்னா அந்த பென்ட்ரைவில் தான் இருக்க போகுது. அதனால தான் இதுக்கு பேர் போர்ட்டபிள் மெத்தடு நான் சொன்னேன். ஏன்னா அந்த பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லோ எண்ட் பிசி ஹை எண்ட் பிசி எங்கனாலும் இட்ஸ் போர்ட்டபிள். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நெட்காஸ்ட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் பென்ட்ரைவரை பிளக்இன் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணலாம். அதனால தான் இது ஒரு போர்ட்டபிள். இது ஒரு மோர் யூஸ்ஃபுல் கைஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மோடு போனாலே உங்களுக்கு வந்து லைவ் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த பென்ட்ரைவ் பிளக்காக இருக்க வரைக்கும் நீங்கள் அந்த ஓஎஸை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது. நான் உங்களுக்கு ஃபைனலாக அது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இது கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஐஎஸ்ஓ இமேஜே கொடுத்துக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கொடுக்காதீங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் பென்ட்ரைவ் போய் பாருங்கள். இவங்க ரன் டெபின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதான் இப்போ உங்கள் செட்டப் சொல்லிட்டு நீங்கள் இது வழியாகவும் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நான் சொல்கிற மெத்தட் வந்து இந்த வழியாக போய் இன்ஸ்டால் பண்ண முடியாது. கேஸ் இப்போ உங்கள் பிசி ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், நீங்கள் பூட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் வந்து டெல் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து F12. இப்போ நீங்கள் லெனோவோ வச்சுருந்தீங்கன்னா F11. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் பிசினா உங்களுக்கு இந்த ஃபோன் இன்ஜெக்ட் பின் மாதிரி ஒரு பட்டனில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டில். மற்ற கம்பெனிக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இப்போ இதான் இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இதில் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா லைவ் AMD 64. சாரி கேஸ், என்கிட்ட வந்து ஸ்டிக்கு கிடையாது. நான் நார்மல் கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஷேக்கண்டா மன்னிச்சுக்கோங்க. இதே விண்டோஸ் மாதிரி தான் கைஸ். விண்டோஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகிற டைம் தான், ரொம்ப நேரம் ஆகாது.
வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இவராங்க இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து டூல்ஸ், இது வந்து ஆக்டிங் யூஸ் பண்ணுற டூல்ஸ். நம்ம இது ஒவ்வொன்றா பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸில். பேசிக் தான் கைஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் மவுஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். டவுன்லோட் பிக்சர்ஸ், நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இப்படி நம்ம பூட் பண்ணிட்டோமே ப்ரோ, இது போர்ட்டபிள் மெத்தட்னா நீங்கள் இப்போ இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓஎஸ் போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பிசிலையோ இல்லை நீங்கள் சடனாக வெளியூருக்கே போகிறீங்கன்னா, வெளியூரில் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஓஎஸ் பூட் பண்ண இது இருக்குன்னா நீங்கள் அவங்க பிசிலேயே நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு இது பண்ணிக்கோங்க. அதனால தான் இது போர்ட்டபிள் நான் சொல்கிறேன். நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் இப்படி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பூட் பண்ண போகிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சேனல்ஸ் அது போட்டுட்டாங்க எப்படி டியூவல் பூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மெத்தட் யாருமே மோஸ்ட்டாக போடல, அதனால தான் நான் போட்டேன். ஸோ தேங்க்யூ கைஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ப்ரோடெக்.